டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் மார்க். கிச்சா சுதீப் நடிப்புல சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியாகி இருக்கும் படம் மார்க். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட கதாநாயகன் பேரு மார்க். அவர் தான் கிச்சா சுதீப். சஸ்பெண்டில் இருக்கும் போலீஸ் எஸ்பியான ஹீரோ தண்ணியை போட்டு சுத்திட்டு இருக்காரு. ஒரு வில்லன் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்த, அதை போலீஸ் பிடிக்க, போதைப் பொருள் கடத்தல் கும்பல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸையே அடிச்சு பறக்க விட, அங்க போதையில சந்தேக கேஸ்ல வந்த ஹீரோ போலீஸே அடிக்கிறியா என போதை கும்பலை பந்தாட, இதுக்கு இடையில ஒரு 18 குழந்தைகளை ஒருத்தன் கடத்த, அந்த சிறுவர்களை காப்பாற்ற ஹீரோ களமிறங்க, இதுக்கு இடையில நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு வர்றாங்க முதல்வராக இருக்கும் தனது அம்மாவை மருத்துவமனையில் வைத்து கொலை செய்துவிட்டு தான் முதல்வராக துடிக்கிறார் செயின்ட் டாம் சாக்கோ. அதாவது 18 குழந்தைகளை கடத்தி மறைத்து வச்சுட்டு பல பெற்றோர்களை தவிக்க விடுறாரு ஒரு வில்லன். 2000 கோடி மதிப்புள்ள போதை மருந்து கடத்தலில் ஈடுபடுகிறார் வேறொரு வில்லன். தனது தம்பியின் காதலை எதிர்த்து அதற்காக பலரை போட்டு தள்ளுகிறாரு ஒரு வில்லன். இவங்களுக்கு இடையில தன் அம்மாவான முதல்வரையே கொலை செய்துட்டு முதல்வராக துடிக்கிறாரு ஒரு வில்லன். இவங்க அனைவரையும் சஸ்பெண்டில் இருக்கும் போலீஸ் எஸ்பியான கதாநாயகன் கிச்சா சுதீப் எப்படி பந்தாடுகிறார், எப்படி அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறார், அந்த சிறுவர்களை எப்படி காப்பாற்றினார் என்பதே ஆக்ஷன் கலந்து சொல்லும் கதைதான் மார்க் படத்தோட மொத்த கதை. ஹீரோ பெயர் மார்க் என்பதால படத்தின் பெயரும் மார்க்னு வச்சிருக்காங்க. கன்னடத்தில் உருவான இந்த படம் தயாரிப்பாளர் நம்ம ஊர் சத்யஜோதி பிலிம்ஸ் என்பதால் தமிழ்லையும் வந்திருக்கு. தயாரிப்பு தரப்பு சில தமிழ் நடிகர்களையும் நடிக்க வச்சிருக்காங்க. லாஜிக் பார்க்காமல் படத்தை ரசிக்கணும் என்று முதல் காட்சியிலேயே சொல்லிவிடுகிறார் இயக்குனர் விஜய் கார்த்திகேயா. மேக்ஸ் படம் எடுத்த அதே படக்குழு இந்த படத்தை எடுத்திருக்கு. மேக்ஸ் 2ன்னு படத்துக்கு பேர் வச்சிருக்கலாம். ஒரு படத்துல எத்தனை வில்லன்கள், ஏகப்பட்ட பேர் வந்து ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு போறாங்க. இதுல யோகி பாபு வேற ஒரு கடத்தல்காரரா வர்றாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல கெட்ட ஆட்டம் போட்டபடி ரவுடிகளை அடித்து துவைத்தபடி அறிமுகமாகிறார் ஹீரோ கிச்சா சுதீப். இவர் சஸ்பெண்டில் இருந்தாலும் டியூட்டியில் இருப்பார். ஏகப்பட்ட டிரான்ஸ்பர், ஏகப்பட்ட சஸ்பென்ஷன் வாங்கியவர் என அவரை பற்றி பெருமையாக சொல்கிறார் ஒரு போலீஸ்காரர். தனக்கு விசுவாசமான ஒரு போலீஸ் டீம் உதவியுடன் குழந்தை கடத்தலையும் ஒரு ரகசியம் அடங்கிய செல்போனையும் தேடி அலைகிறாரு கிச்சா சுதீப். அப்போது பல வில்லன்கள், பல ஆக்ஷன் காட்சிகள், பல துப்பாக்கி சூடு, ரத்தம், கொலை என கதை நகர்கிறது. போலீஸ் என்றாலும் வேலையில் இல்லை என்பதால் தாடி வைத்தபடி அடிக்கடி சரக்கு அடிச்ச மாதிரி ஆக்ஷன் காட்சியில கலக்கியிருக்காரு ஹீரோ கிச்சா சுதீப். இந்த படத்தை 5 சண்டை பயிற்சி இயக்குநர்கள் தங்கள் திறமையை நிரூபிக்க போட்டு சண்டை காட்சிகளை படமாக்கி இருக்காங்க. அதுலேயும் கிளைமேக்ஸ் ஃபைட்டு, அப்புறம் ஓப்பனிங் ஃபைட்டு, அந்த ஒரு மேம்பால ஃபைட்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கிச்சா சுதீப்போட நடிப்பு, மேனரிசம், டான்ஸு, டைலாக் டெலிவரி என ஒரு வித்தியாசமாக அவர் எடுத்துக்கொண்ட கேரக்டரை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. நவீன் சந்திரா ஒரு சைக்கோ மாதிரி பலரை அடித்து காயப்படுத்தி இஷ்டத்துக்கு கொலை செய்கிறாரு நவீன் சந்திரா. தனது விருப்பத்தை மீறி தன் தம்பி விக்ராந்த் காதலியுடன் ஓடியதால் கோபப்பட்டு தம்பியையே கொலை செய்ய அலைகிறார் நவீன் சந்திரா. ஜோக்கர் சோமசுந்தரம் காமெடி கலந்த வில்லனாக வருகிறார். செயின்ட் டாம் சாக்கோ கொடூர அரசியல்வாதியாக வருகிறார். பல காட்சிகள் தமிழக அரசியலை நினைவுபடுத்துது. இடையில குழந்தை, குடும்பம் சம்பந்தப்பட்ட சென்டிமெண்ட் சீன்கள்,
ஆக்ஷன் காட்சிகளை நேர்த்தியாக ரசித்து படமாக்கி இருக்காரு ஒளிப்பதிவாளர் சேகர் சந்திரா. காந்தார புகழ் அஜ்னீஸ் இசையமைச்சிருக்காரு. ஒரு குழப்பமான திரைக்கதை, தமிழ் டப்பிங்கு பொறுமையை சோதிப்பதா இருக்கு. வேலை இல்லாம இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரியால இதையெல்லாம் செய்ய முடியுமா என்ற கேள்விதான் வருது நமக்கு. ஹீரோவோட என்ட்ரியே ஸ்டேஷன் லாக்கப்ல இருந்து ஒரு சஸ்பெண்ட் ஆன எஸ்பியை அடையாளம் தெரியாம பிடிச்சி லாக்கப்ல அடைப்பாங்களாம். அப்புறம் அவங்களே அவரை பில்டப் பண்ணுவாங்களா? அவ்வளவு ஏகப்பட்ட லாஜிக் மீறல் இருக்கு படத்துல. குழந்தை கடத்தல் பல படங்கள்ல பார்த்தது தான். நம்ம ஊர்ல நம்ம கேப்டன் விஜயகாந்த் நடிச்ச சூப்பர் ஹிட்டான பல படங்கள்ல இருந்து சில பல காட்சிகளை தொகுத்து இந்த படத்தை எடுத்த மாதிரி இருக்கு. சத்ரியன், நரசிம்மா, சேதுபதி IPS, வல்லரசன்னு சொல்லிட்டே போலாம். இது மாதிரி படமெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே நடிச்சிட்டாரு தமிழ்ல. இவங்க இப்பதான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சத்ரியன் விஜயகாந்த் கேரக்டரை கதாநாயகனாக்கி அவர் படத்துல இருந்த சில பல வில்லன்களை உருவி ஒரே படத்துல போட்டு இந்த படத்தை எடுத்த மாதிரி இருக்கு. ஒரு நேர்த்தியான ஒரு நேர்கோட்டில் கதை பயணிக்கவே இல்லை. நம்மளாம் பெருமைப்படணும். 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கேப்டன் விஜயகாந்த் இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சிருக்காருன்னு. சில ஆக்ஷன் காட்சிகளும் சூப்பர் ஹிட் படங்கள் இருந்த சில சீன்களை தொகுத்து மார்க் படத்தை எடுத்த மாதிரியே தெரியுது. யோகி பாபு ஒரு கடத்தல்காரராக வருகிறார். அவர் நடிப்பு கேரக்டர் படத்துடன் ஒட்டவே இல்லை. யோகி பாபு பாபுவோட நடிப்பும் அவ்வளவு செயற்கைத்தனமா இருக்கு. சில மணி நேரத்துல ஒரு 18 குழந்தைகளை கண்டுபிடிக்க போராடும் போலீஸ் டீம் என்கிற கதை ஓகே. ஆனா அடிக்கடி சண்டை காட்சிகள், சவுண்டான ஸ்ட்ராங்கான ஏகப்பட்ட வில்லன்கள், மோதல், துரத்தல் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருக்கு. எப்ப போதுண்டா சீக்கிரம் கதைக்குள்ள வாங்கன்னு தான் சொல்ல தோணுது. கர்நாடகாவில் நடப்பதை தமிழகத்தில் நடப்பதாக டப்பிங்கில் மாற்றி இருப்பதும் நெருடலாக இருக்கு. பல விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் அந்நியமாக தான் தெரியுது. அரசியல், காதல், போதை மருந்து, குழந்தை கடத்தல், துரோகம் என பல விஷயங்களை சொல்லி குழப்பி இருக்காரு இயக்குனர். கன்னட ரசிகர்களை மனதில் கொண்டு கிச்சா சுதீப் ஹீரோயிசத்தை பில்டப்பாக சொல்லும் படம் தான் மார்க். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.